முத்தாய் இங்கே வாரியா உங்க இங்கே வா அதிங்களா என்ன சொல்லுது அவளும் இங்கே பா செல்லம் இங்கே வா இங்கே வா இங்கே வாடி இங்கே வா முத்தாய் நாங்கள் இன்றைக்கு ஆடின்னு செய்வோம்பா தோட்டம் செய்வோம்பாடி. எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் என் நேர்கள் ஒரு சில நேர்களும் விரும்பி கேட்டிருந்தாங்க. என்னோட கார்டினை அதாவது என்னோட சின்ன கார்டின் நான் நினைக்கிறேன் ஒரு 10 அடி தான் இருக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய காட்டிட்டேன். இருந்தாலும் இப்போ எங்களுக்கு சம்மர் தொடங்கிட்டுது. இந்த சம்மரில் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்ன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னோடய குசினியில் கருவேப்பிலை கண்டு கற்பூரவள்ளி கண்டு அடுத்தது 2-3 ஓர்கிட் சின்ன ஒரு போட்டியில் வச்சுருந்துருப்பேன். அதையெல்லாம் ரீப்ளான் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறேன் என்னன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கண்டிப்பாக என்ன மாதிரி சின்ன கார்டின் இருக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்னோடய கார்டினில் ஃபுல்லாகவே சீமந்து போட்டு இருக்குது. கண்டுகள் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் தமிழ் கடையில் இந்த பாக்ஸுகளை வேண்டி கொண்டு மண்ணை நிரவி அதுக்குள்ளே தான் சின்ன சின்ன கண்டுகள் தக்காளி கத்தரிக்காய் பைத்தங்காய் இப்படி கீரை அதுகளெல்லாம் போட்டு முளைக்க வச்சு ஒரு சின்ன தோட்டம் என்ற ஆசைக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் என்ன மாதிரி நீங்களும் இதை மாதிரி செய்யலாம். அதைத்தான் இன்றைக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எங்களோட கல்யாண நாள் இன்றைக்கு 26வது வருஷம். ஹாப்பி அனிவர்சரி நீங்கள் எல்லோரும் சொல்லணும். எனக்கு 26வது வருஷம் திருமண நாள். இன்றைக்கு ஏப்ரல் ஃபூல். ஆனால் ஏப்ரல் ஃபூலாக இருந்தாலும் அந்த நாள் எனக்கு நல்லா தான் இருக்குது. என் கணவர் என்ன நல்லா வச்சுருக்கிறார். அதுக்கு மேலே அவரை நான் நல்லா பார்க்குறேன், நல்லா வச்சுருக்கிறேன். இன்றைக்கு அந்த நாளில் என்னோட ஞாபகமாக என் கிச்சன்லையும் சரி என் கார்டனும் சரி ஞாபகமாக இருக்கணுமெண்டு இந்த நாளில் நான் இந்த கார்டனையும் செய்து இந்த கண்டுகளை எல்லாத்தையும் ரீப்ளான் செய்ய போகிறேன். என்னோடய கருவேப்பிலை மரத்துக்கு மண்ணை மாற்றி திரும்பவும் நான் கிச்சனில் வைக்க போகிறேன். அதுக்காக வித்தியாசமாக 2 சாடி வேண்டியிருக்கிறேன். இந்த சாடி அல்டிக்கு போன போது அல்டியில் கரெக்டாக இந்த கிச்சனுக்குள்ளேயே அந்த விண்டோவில் வார மாதிரியே இது வந்திருக்குது. எனக்கு ஒரு ஹாப்பி. இந்த எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மண்ணை நிரவி இந்த கருவேப்பிலை கண்டுகளை இப்படி வைக்க போகிறேன். அடுத்தது சின்ன சின்ன கண்டுகள் இன்றைக்கு முளைக்க போட போகிறேன். அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். என்னோடய கிச்சன் இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வச்சு தான் நான் வீடியோ மோஸ்ட்லி ஷூட் பண்ணுவேன். இந்த இடத்துல இருக்கிற இந்த பிளான்ட்டை தான் ரீப்ளான் பண்ண போகிறேன். இந்த கருவேப்பிலை கண்டையும் வெட்டிட்டு இது நிறைய காலமாக மண் மாற்றில. இந்த கருவேப்பிலை கண்டுக்கு வயசு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என் அப்பாண்ட செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தபோது தான் நான் அந்த கருவேப்பிலை கண்டு கொண்டு வச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. அதை நான் பொத்தி பாதுகாக்கிறேன். திரும்பவும் அதுக்கு மண்ணை மாற்றி நல்லா அது வளர்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வழிவகுத்து கொடுக்கலாம்னு நினச்சி நான் இந்த மாதிரி 2 பாக்ஸ் வேண்டி கொண்டு இதில் வச்சு இதை நான் செய்ய போகிறேன். அதுக்கு முழுக்க எனக்கு உதவியாக இந்த கணவர் தான் இருக்கிறார். அவர் தான் செய்ய போகிறார். கவின் இல்லை. இன்றைக்கி வீடியோ கூட அவர் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் இதை செய்யலாம். வாங்கோ பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை கண்டு என்னோட 2 கண்டு நிற்கிது. அப்படியோ கற்பூரவள்ளி. ஆமாம் பரவாயில்ல, முறிஞ்சாலும் திருப்ப நாங்கள் வைக்கலாம். ஏண்டா வெட்டி தான் வைக்கணும். கற்பூரவள்ளியை நிறைய வளர்ந்துட்டுது. இது பார்த்திங்கன்னா ஓர்கிட் இருக்குது. இந்த ஓர்கிட்டும் ஒவ்வொருத்தர் எனக்கு இந்த பர்த்டே கல்யாண நாள் இதுக்கு கொடுத்ததுகள்லாம் இந்த கண்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட இதே கூட 3-4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இப்போ இது திரும்ப பூக்குது. இதையும் நான் பராமரிக்கணும், அதை வளர்க்கணும். இப்போ நான் திரும்பவும் அந்த சாடியெல்லாம் மண்ணை போட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா வச்சுட்டு வைக்க போகிறேன். இன்னும் ஒன்று உள்ளே இருக்குது. இதில் 2 மல்லிகை, ஊசி மல்லிகை. இதில் 2 கண்டு நிற்கிது. இதுவும் ஒன்று என்னோட மச்சால் கொடுத்தது, என்னோட கணவற்றி அக்கா. இன்னொன்று எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வெட்டா விஜிதா அவ ஃபேமிலி கொடுத்தது எனக்கு. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுது. போன வருஷம் தான் வச்சது. இந்த வருஷம் கொஞ்சம் படர்ந்து இங்கே வந்துட்டுது. நான் நினைக்கிறேன் இந்த சம்மருக்கு அது பூக்குமெண்டு. இது விண்டர் ரெண்டாலும் சரி சம்மர் ரெண்டாலும் சரி அப்படியே நிற்கும். ஆனால் அந்த மல்லிகைப்பூ இருக்குது, அவ்வளோ வாசமாக இருக்கும்.
சின்ன காடில் ஆக கிணக்க வைக்காமல் குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன கண்டுகளை வைக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். அந்த பெட்டியெல்லாம் மரக்கறிகள் வைக்க போகிறேன். இந்த சைட்டில் கொஞ்சம் புதுசாக ரோஸ் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து வைக்க போகிறேன். அடுத்தது பழைய கண்டுகளை ரீப்ளான்ட் பண்ண போகிறேன். 2 பாஸ்கெட் வந்து ஹேங்கிங் பாஸ்கெட் இந்த மாதிரி ஹேங் பண்ண போகிறேன். இந்த குட்டி காடினை வடிவாக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க திரும்ப திரும்ப இந்த கருவேப்பிலை கண்டு எப்படி பார்க்குறீங்க எப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த கருவேப்பிலை கண்டு வச்சு இடத்தை மாற்றக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும். சம்மர் விண்டர்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அந்த இடம் மாறும்போது தான் அதுக்கு வந்து சரியான வெளிச்சமும் சரியான சூடும் இல்லாட்டிக்கு தான் அது வந்து ஒரு மாதிரி போய் செத்து போகிறது. நான் இன்றைக்கு மண்ணை மாற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த எடுத்திருக்கிறேன். திரும்ப கொண்டே அது இருந்த இடத்துலையே வச்சிடுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். அதுக்கு கண்டிப்பாக வெளிச்சம் பிடிக்கணும். குசினி தான் சரியான இடம் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த சமைக்கிற வெக்க வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் பராமரிக்கிறேன். நிறைய பேர் வேறு வேறு வீடுகளில் வச்சிருக்கிறதையும் பார்த்து இன்றைக்கு நல்லதாக போயிட்டுது. நான் நினைச்சேன் மழை வரப்போதாக்குமென்று சொல்லி. ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்குது, ஒரு விஷயம் இல்லை 2-3 விஷயம் இன்றைக்கு நல்ல நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு மண்டே பேங்க் ஹாலிடே வந்திருக்குது. அடுத்தது காலையில் நல்ல வெயில் அரிக்குது. போன கிழமையிலேருந்து தொடர்ந்து மழை. இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது. டக்குன்னு பிளானை பண்ணி இன்றைய நாளில் ஒரு ஞாபகமாக இருக்கணும். சரி இந்த செடிகளுக்கு கொஞ்சம் வழிவாங்கலாமன்ட்டு காலையில் இந்த வேலையை தொடங்கி இருக்கிறேன். இதுக்கு பிறகு பெரிய ஒரு வேலை இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, என்ன மண்ணக்கா போடுறீங்க, மண் வந்து கருப்பு கலரில் இருக்குதுன்ற சொல்லி. இது வந்து குதிரை சாணி அல்லது மாட்டு சாணியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா உக்கினா பிறகு இப்படி பேக்கில் அடைச்சி கடைகளுக்கு வரும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு வரும், கார்டன் சென்டர்களுக்கு வரும். லிடில், ஆல்டி, டெஸ்கோ, அஸ்டா, பிஎன்கியூ இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பில் லண்டனில் கிடைக்கும். லண்டனில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். தெரியாத நீங்கள் என் வீடியோ விரும்பி பார்க்குற உங்களுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். மேபி இது வந்து ஆன்லைன்லேயும் விற்பினம் பண்ணி நினைக்கிறேன் மண்ணுகள். நீங்கள் வேணுமென்றாலும் வேண்டி யார் வேணுமென்றாலும் வேண்டலாம். இதுக்கு நான் வேறு ஒன்றுமே போடுறதில்லை. தண்ணி மட்டும் 2 கிழமைக்கு 1 கிழமைக்கு ஒருக்கா பார்த்து ஊற்றுவேன். நிறைய ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுவேன். கருவேப்பிலை கண்டு ரெடி. சரி, நாங்கள் இனி வந்து இதில் இந்த சாடியில் இருந்த ஓர்கிட் இதுகளை தூக்கி, சின்ன பிளான்ட்டுகளை தூக்கி தேங்க்ஸ் அம்மா. இந்த ஒன்று சொல்லிட்டோம். இந்தாப்பா, இப்போ நாங்கள் கண்டெல்லாம் வச்சிட்டோம். அரோகரா இதுமா முளைக்குமா? சரி பாப்பம். இதெல்லாம் மட்டும்மா வேணாம் வேணா அதை கொஞ்சம் நுள்ளி விட்டால் தலைக்காது. மற்றது வந்து இந்த கண்டுகளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற கண்டுகளுக்கு வந்து சீனி தண்ணி நல்ல மாமன்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்.
நானும் விட்டு பார்த்தேன். நான் விடையில என் மகள் விட்டு பார்த்துருக்கிறாள், சரியாக வந்திருக்கு. தண்ணிக்குள்ளே சீனியை போட்டு கரைச்சிட்டு அந்த கண்டுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறது. அதை பற்றி தெரிஞ்சால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னுக்கு என் ஹோலுக்குள்ளே இருக்கிற சின்ன குட்டி 2 பிளான்ட்டுக்கு என் மகள் வந்து சீனி தண்ணி விட்டு கண்டு வச்சிருக்கிறாள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த கிச்சன் கட்டி 13 வருஷம் ஆயிட்டுது. இந்த வீட்டில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த கிச்சனை செய்தது. இந்த இடம் வந்து இப்படி நார்மலாக ஜன்னல் வச்சா இந்த இடம் இப்படி ஒரு கட்டு மாதிரி வரும். அந்த இடத்த நான் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து இந்த ஊக்கிட்டையும் கருவேப்பிலை கண்டையும் நான் கிச்சனுக்கு வளர்த்துனேன். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. இதைத்தான் திரும்ப நான் எல்லாம் துடைச்சிட்டு வடிவா திருப்ப தூக்கி அந்த சாடியெல்லாம் இங்கே வைக்க போகிறேன். முத்துக்குட்டி எங்கே போனது? மழை வந்துட்டுதா உங்களுக்கு? மழை வந்ததா செல்லத்துக்கு? இங்கே வா, இங்கே வா மதுரைக்கா, இங்கே வா, இங்கே வா. உங்களுக்கு தெரியும் தானே துடைப்பேன்ட்டு. ஓகே செல்லாம், செல்லம் காட்டுங்க, மூக்கு காட்டுங்க, மூக்கு காட்டுங்க. குட் கேர்ள், தங்கம்மா குட் கேர்ள். மூக்கு துடைச்சு, காதெல்லாம் துடைச்சு, வாயெல்லாம் துடைச்சு. அம்மாவுக்கு தெரியும் தானே உங்களுக்கு நான் துடைப்பேன்ட்டு. செல்லாம், சரி சரி. அந்த பக்கம், அந்த பக்கம். உங்களுக்கு காலை தாங்க, காலை தாங்க. எங்கே பாப்பா, எங்கே போனீங்க நீங்கள்? மலைக்கு அம்பிட்டுட்டீங்களா நீங்கள்? முத்தாய், உனக்கு தண்ணி என்றா பயமாடி? காலை தாங்க, காலெல்லாம் துடைக்கணும், காலெல்லாம் துடைக்கணும் சொல்ல. அந்த கால் அவ்வளோ துடைச்சி மலையில் நனைஞ்சு போனீங்களா நீங்கள்? சரி வாங்க, சரி வாங்க பாப்பா. தங்கமணி மலையில் நனைஞ்சு வச்சு, அம்மா நனைஞ்சு வச்சு. இந்தா உங்களுடைய அம்மா வந்துட்டு ஓடு. இது வந்து லாவெண்டர். ஓகே, இதையும் இதுக்குள்ள வைப்போம். இது என்ன குட்டி குட்டி பருப்பாக இருக்குது? கேக்கு துண்டு மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து நினைக்கிறேன் இதுவும் வந்து குட்டி குட்டியா பூக்கும். மனசு மாதிரி தெரியல. இது ஒரு மனமும் இல்லை. பிளாண்டோரா அதையும் ஒரு சாடிக்குள்ள எப்படி வருதுன்னு பார்ப்போம். காலப்போக்கிலே என்ன வடிவுக்கு வருதுன்னு. இதுக்கு மண்ணு இப்படி தரப்ப வைக்கணும். மண்ணி உலகத்துக்கு போட்டு தெரியாது. சரி, இதற்கும் ஓகே. இது வந்து கேட் கிராஸ். கேட் கிராஸ் வந்து என்னதுன்னு சொன்னா முத்தாயி வந்து புல்லு சாப்பிடுவாள். நான் நினைக்கிறேன் அது பூனைகளுக்கு ஒரு வகை மருத்துவம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நாயல் பூனியல் வந்து புல்லு சாப்பிட்றது.
அதே மாதிரி முத்தாயும் வந்து புல்லு சாப்பிடுவாள். அதுக்காகத்தான் கார்டனுக்கு வெளியில வருவாள். ஆனா எங்களோட கார்டன்ல வந்து புல் இல்லை, ஒரு சில புல்லுக்கள் தான் இருக்குது. இந்த பூனை வளர்க்குறாக்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். இப்படி கட்ரா முத்தாயி உள்ள வெளியில வரக்கூடாது, நீ உன்னை துளைச்சி விட்டாச்சு, வெளியில வரக்கூடாது. அடுத்தது முத்தாயி வந்து இன்டோர் கேட். அவள் வந்து வெளியில வாரது இல்லை, பெருசா வீட்டுக்குள்ளேயே இருப்பாள். அவளுக்கு வந்து புல்லு வளர்த்தா அந்த புல்லை சாப்பிடுவாள். ஆனா புல்லை சாப்பிட்டுட்டு ஆனா இது வரைக்கும் எங்களோட வீட்டுக்குள்ள அவள் அசிங்கம் பண்ணினது இல்லை, சத்தி எடுத்து அந்த மாதிரி செய்தது இல்லை. அவளுக்காண்டி நான் இந்த புல்லை முளைக்க போட போறேன். 2 தடவை முளைக்க போட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாள். இப்போ நான் இந்த பொட்டில் இந்த கட் கிராஸில் இருந்து கொஞ்சம் இந்த புல்லு, பூனை புல்லு தமிழில் சொன்னால் பூனைக்கான புல்லு, அதில் எடுத்து கொஞ்சம் போட்டு முளைக்க போட்டால் 1 கிழமையில நல்லா வளர்ந்துடும். வயலுக்கு கோழிச்சுடன் புல்லு முளைக்கு நெல்லுக்கு இடையில அந்த மாதிரி ஒன்று தான். 2 சாடியை ஃபில் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். ஒவ்வொன்றா முளைக்க போடும். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஓகே மண்ணை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வைக்கலாம். இப்போ வெயில் அடிக்கிறபடியா வெளியிலேயே வைக்கலாம். இது மாரியா கோடியா எப்பயுமே இது வளரும். நான் பண்றது கையெடுங்க. ஓகே அரோகரா. வாய் முழுக்க பல்ல இருக்கு. எத்தனை வருஷமா இது தேடி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி நல்லா இருக்குதுல்ல. இதுக்கு மேலே நிறைய வைக்கக்கூடாது. ஏன்டா கருவேப்பிலை கண்டு கரெக்டாக சடைக்கிறதுக்கு வடிவாக இருக்கும். இந்த ஓர்கிட் வந்து இனி நல்லா பூக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அப்படியே நிற்குமாண்டே எனக்கு தெரியும். ஏனெண்டா ஆல்ரெடி நான் ஒன்று வச்சு கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக ஒரே சாடிக்குள்ள நின்று நிறைய தடவை பூத்து அதுக்கு வயசாகி அந்த வேர்கள் அந்த ரூட் எல்லாம் வெளியில் வர தொடங்கிட்டு, அதனால தான் அது பட்டு போனது. அதே மாதிரி இது அதிகம் வராமல் இருக்கு. இங்கே வருது. இந்த வேர்கள் வந்து இப்படி வளைஞ்சு வரும். விழுது பாரி ஆலமரத்து விழுது மாதிரி அப்படி வரும். அனோஜா வந்து எங்களோட வெட்டிங் நாள் அதுக்குமா கல்யாண நாள் அதுமா அனோஜா வந்து ஃப்ளவர் பொக்கே கொடுத்துருக்குறா. அதையும் நான் வந்து இந்த பொட்டில் போட்டு இந்த வாசில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் கார்டன் வேலையை முடிச்சுட்டு நானும் என் கணவரும் வலிக்கிட்டு கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் வேண்டணும். என்ன சாமான்ட்டு பார்த்தீங்கன்னா என் சொந்தங்களை கூப்பிட்டுருக்குறேன் வீட்டுக்கு. பின்னேரம் அவங்களுக்கு பிரியாணி போட்டு பெருசாக நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஒரு பிரியாணி போட்டு சலாட் போட்டு முட்டையாக வச்சுட்டு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஒரு 30 பேர் வருவாங்களாப்பா. இப்போ வந்து 1:30-4 மணிக்குள்ளே சமைக்க தொடங்கலாமாண்டி இருக்கிறேன். இரவு சாப்பாடு தான். ஒரு சில பொருட்களை வேண்டி கொண்டு போய் வீட்டில் கண்டினியூ பண்ண போகிறேன். இதுதான் எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஆல்டி. நான் வளமையாக ஷாப்பிங் வர்றது இங்கே தான். எனக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டுகளை விட இந்த ஆல்டிக்கு வர்றது பிடிக்கும். கார் பார்க்கிங் 5 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் இருந்து 5 நிமிஷத்தில் வீட்டில் இருந்து அல்டிக்கு வந்துடலாம். ஈஸ்டர் பூக்கள் இவ்வளோ வடியாக இருக்குது. ஈஸ்டர் 2 வடியாக மஞ்சள் கலரில் கூட இருக்குது.
நார்மலாக மற்ற கலர்கள் எல்லாம் இருக்கும். மஞ்சள் கலர் நார்மலாக இருக்கும், இருந்தாலும் ஈஸ்டர் ரெண்டபடியாக கூட இருக்குது. வாழைப்பழம் கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்துட்டு போனால் ஃப்ரூட் சலாட் போடலாம். நல்லா பழுத்து வளர்க்காம லெட்டீஸ் சலாட்டுக்கு ஒரே தக்காளி இருக்குது, நிறைய தக்காளி. இதில் இருக்கிற சாமான் எல்லாம் வேண்டி இருக்குது. சாக்லேட், பிஸ்கெட், முட்டை, உடையாத முட்டையா ஒரு 12 மெல்லம் 24, ஒரு 3 கேஸ் முட்டை. ஓகே, பிரியாணி செய்கிறதுக்கு கோழியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறோம். கோழி, புதினா, கொத்தமல்லி. சரியா, நீ பாத்திரத்தை தூக்கி வச்சு பிரியாணியை போடலாம். இன்றைக்கு நான் சிக்கன் பிரியாணிக்கு பாவிக்க போகிற அரிசி வந்து கோகினூர் பாஸ்மதி ரைஸ். இது வந்து கோல்டன் பாஸ்மதி, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கோகினூர் பாஸ்மதி ரைஸ், சூப்பர் ரைஸ். ஓகே, அதில் இருந்து எத்தனை போனி எடுக்கலாம். நான் இன்றைக்கு அளக்க போகிறது இந்த கப்பால் போட போகிறேன். இந்த கப்பால் 10 போனி அரிசி போட போகிறேன். இது வந்து ஒரு நார்மலாக அளக்கிறதா இருந்தால் 1.5 கப் நார்மல் அளவு கப், அந்த 1.5 கப்பின் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் நான் நார்மலாக பாவிப்பேன். அதையே இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருந்து 10 போனி அரிசி எடுத்து அரிசி ஊற வைக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். தண்ணியை பிடிச்சி ஊற வைக்க போகிறேன். முட்டை பிரியாணி எப்படி செய்தனோ அதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி. சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேருக்கு இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஓகே, இந்த அரிசியை கழுவி நல்லா ஒரு 3 தண்ணியில் கழுவி ஊற வைக்கிறேன். சிங்கம் டான், சிங்கம் 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 டான். முதல்ல ஒரு 100 ml சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சம் நெய், ஒரு 50 ml விரல் அளவு கருவாப்பட்டை. கருவாப்பட்டை சுற்றி சுற்றி தானே இருக்கும், அதை நான் பிரிக்கிட்டு போட்டிருக்கேன். ஒரு விரல் அளவு கருவாப்பட்டை, அதுக்கு பிறகு ஒரு 5 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு 5-6 பே லீஃப்,
ஒரு 15-20 வெங்காயம் வெட்டி அதையும் சேர்க்கலாம். இந்த வெங்காயம் பொரியும் போதே ஒரு கையளவு கடலைப்பருப்பு, இது என்னோட ஸ்டைலுக்கு நான் எப்பயுமே செய்கிறது தான். 2 மேசக்கரண்டி சீரகம், எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி வெங்காயம் நல்லா பொரியட்டும். நல்ல ப்ரௌனாக வர்ற வரைக்கும் பொரியணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பிரச்சனை ஆகிப்பட்டது. என்னென்னு சொன்னால், சிலிண்டரில் வச்சு நான் பிரியாணி சட்டி வச்சு ஓன் பண்ணி வெங்காயம் பொரிய போட்டேன். நான் சடன்லி கேஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என் கணவர் வந்து கேஸ் எடுக்க போயிருக்கார். அது வரையும் நான் இப்போ 4 என்னோடய பேர்னரையும் ஓன் பண்ணிவிட்டு இந்த சட்டியை தூக்கி வச்சுருக்கிறேன். 4 பேர்னருக்கும் இது கரெக்டாக இருக்குது. சிலிண்டர் வரையிலேன்னு சொன்னால் இதில் தான் நான் பிரியாணி செய்து முடிக்கணும். என்றாலும் பரவாயில்லை, எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் இதுலேயும் செய்து முடிப்பேன். சிலிண்டர் வந்தாலும் ஓகே, வரையிலேன்றாலும் பரவாயில்லை, இதுலேயே சமாளிக்கலாம். இப்போ வெங்காயம் பொரியிற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? 4 சிலிண்டரையும் ஓன் பண்ணி இதில் வச்சு இப்போ வெங்காயத்தை பொரிய விட்டுருக்குறேன். வெங்காயம் போட்ட உடனே சடன்லி எனக்கு அந்த டேங்கை தூக்கும்போது ஃபீல் பண்ணிக்க தெரியலை. அது ஹெவியாக இருக்கிறதால நான் நினச்சிட்டேன் இருக்குன்னு சொல்லி. என் கணவரும் அதை பார்க்கல. அது என்னோடய ஃபால்ட்டு தான். இட்ஸ் ஓகே, சமாளிச்சிடலாம். சமைக்கிறோம், சாப்பிட்றோம், கொடுக்குறோம் சாப்பாடு. வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சிட்டுது. இந்த பொரியிற நேரம் இப்படியெல்லாம் நடக்கும். பிரச்சனை வராமல் இருக்காது, பிரச்சனை வரும், அதை சமாளிப்போம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சிட்டது. இதில் வந்து கொத்தமல்லி இலையின் தண்டு, அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த கொத்தமல்லியில் தண்டு வந்து நல்ல பிஞ்சாக இருக்குது. அவ்வளவு நார் மாதிரி இல்லை, உடைஞ்சி போகிற அளவில் இருக்குது. அதை வந்து வெங்காயம் பொரியிற நேரம் போடும்போது நல்ல சூப்பரான ஃப்ளேவர் வரும். அந்த பொரிஞ்சு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா இருக்கும். அதை நீங்களும் கழிக்காதீங்க. வீணாக பிச்சு பின்னுக்க போடாமல் இந்த வெங்காயம் பொரியிற நேரம் அதையும் போடுறேன் பொரிய. இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வந்துட்டுது. இந்த நேரம் இதுக்குள்ளே இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து இது நானே அரைச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் பேஸ்ட் வந்து அதில் இருந்து ஒரு எத்தனை கட்டி போடலாம், கிட்டத்தட்ட ஒன்று வந்து 1 டேபிள் ஸ்பூன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போடணும். 10 போனி அரிசிக்கிட்ட போட்டுருக்கேன். அந்த ஃப்ளேவர் வரணும், இஞ்சியும் உள்ளின்ற ஃப்ளேவர் வரணும். சரியோ, அதுக்குள்ள என்ன இப்போ என்னடா தெரியுமோ, நான் சிலிண்டரை வச்சு கீழே வச்சு வெங்காயம் பொரிய போட்டேன்னா கேஸ் முடிஞ்சு போச்சு. சடன்லி நான் இதில் தூக்கி அடுப்பில் வச்சுருக்கிறேன். 4 பேர்னரையும் ஓன் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்குறேன். ஓகே, குட். ஜஸ்ட் நோ, வச்ச சட்டியை எடுத்து வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. ஓகே, என்ன வாசம் அடிக்குது, இஞ்சி மொழியும் சூப்பரான வாசம் வருது. ஓகே, இது வதங்கி கொண்டு இது கேட்கல. இதுக்குள்ளே மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஒரு 2 மேசக்கரண்டி மஞ்சள் தூள். ஓகே, இதை போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயும் நெய்யும் இருக்க போது அதில் போடைக்க தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். அந்த கலர் வந்து நல்லா கொடுக்கும். அந்த எண்ணெயில் மஞ்சள் பொரியும் போது மஞ்சளும் சரி தனி மிளகாய் தூளும் சரி அந்த எண்ணெயில் பொரியக்க சூப்பராக இருக்கும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா கரைஞ்சிட்டுது. தனி மிளகாய் தூள், இது வந்து தனி மிளகாய் தூள். இதில் இருந்து ஒரு 2, 3, 4, 5 மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள். ஓகே, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓ வாவ், இஞ்சி உள்ளி நல்லா வதங்கிட்டது. இப்போ கழுவி வச்சிருந்த கோழியை தண்ணி இல்லாமல் எடுத்து போடலாம். இதில் வந்து லைட்டாக உப்பும் மஞ்சளும் போட்டு இந்த கோழியை கழுவி வச்சிருக்கிறேன். நான் கழுவி தண்ணியோடைய ஒட்டை வடித்து வச்சேன். இருந்தாலும் கழுவினது தண்ணி இறங்கும். அப்போ அப்படியே தூக்கி போட்டால் தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிடும் நிறைய. அதனால் எடுத்து போடுவோம். எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி
இனி அப்படியே போட்டலாம். இப்போ உப்பு போடுவோம். இப்படி போட்டு இன்றைக்கு நான் போட்டு முடிக்கிறது. கமோன். ஐயோ 2 3 4 இவ்வளோ போதும். இப்போதைக்கு இந்த கோழியை முதல் நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடுவோம். இது 2 தான் சமைக்கணும். இந்த கோழி வதங்க போடுற நேரம் கரம் மசாலா 1 2 3 4 5. வெரி நைஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள முதல்ல 5 நிமிஷம் இது நல்லா இந்த கோழியில் சூடு அம்மாடி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருக்கு செமையாக இருக்குது. கோழியை வந்து போட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா இவ்வளோ போட்டு இந்த கோழியை வதங்க போட்டிருக்கிறேன். எஸ் ஓகே. இப்போ இதை நல்லா அவருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் கோழி போட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருக்கா மூடியை போட்டு அப்படியே விடுவோம். செமையாக இருக்கும். ஓகே. அப்போ தான் உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அடுத்தது இஞ்சி உள்ளி பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த கோழி இறைச்சியில் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாய் தக்காளி பழ டின் வந்து ஒரு 4 டின் எடுத்துருக்குறேன் இந்த பிரியாணிக்கு. இன்றைக்கி நான் தக்காளி பழ டின்னிலேயே தான் இந்த பிரியாணியை போட்டு முடிக்க போகிறேன். இப்போ இது வந்து 4 தக்காளி பழ டின், ஒரு டின் வந்து 400 மில்லிலிட்டர். ஓகே. இப்போ நான் இதுக்குள்ளே தக்காளி டின் ஊற்ற போகிறேன். ஓகே. 4 தக்காளி பழ டின்னை பிணைஞ்சு அதை இதுக்குள்ளே சேர்த்துவேன். சேர்த்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடியை போட்டு திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 3 நிமிஷம் விட போகிறேன். அந்த கொடுமையும் கேட்குறீங்க நாங்கள் பட்ட பாடு. ஐயோ தேங்காய் பால் டின். எல்லாம் வந்துருக்குறேன். டிஸ்கோவில் சன மாட்டோம் அவ்வளோ சன இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு. ஆமாம். அடுத்ததாய் தயிர் 500 1/2 கிலோ தயிர். தயிர் தான் போடலாம். லைட்டாக கொளுத்தி உள்ள இப்போ அதுக்கு வேணாம் அரிசியை போட அந்த அலுமினியை தட்டி எடுத்துட்டு வந்தாங்கப்பா. அப்பா கொத்தமல்லி ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவு. எல்லாத்துலேயும் ஒட்டி போட்டு தான் போகிறது வாரது இடி பார்ப்பது. எனக்கு எங்கே கட்டி வருது தெரியும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இனி மூடக்கூடாது. டிங் டொங் கோயிந்தா கோயிந்தா கிட்ட வைக்கணும். அம்மாடி காப்பை குறைஞ்சா என்ன கேட்கக்கூடாதா?
ஏக்கா டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லை நீ அப்படி பெரிய கரண்டி எடுத்துருக்கணுமா? பெரிய கரண்டி எடுத்துருக்கணுமா? சின்னங்களுக்கு சின்ன சங்கர்ல தான் தொடங்குறேன். அங்கே போடாத எனக்கு மட்டும் கொண்டு வரேன். இதை போட்டுட்டாங்க என்னோட வாங்கி மேடம் கொண்டு தாங்களா? கொஞ்சம் மெதுவா போட்டாதான் நீங்க நான் முட்டை இல்லையா? That's so cool. It feels like onion on ice. Next. This is piece of paper. Oh, look at that shot. From Germany, yeah? Okay, next. Yeah. இல்ல